குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சில பேசிக்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ஸோ இது நீ கொஞ்சம் அடிக்கடி கேட்டுட்டு நீ உன்னுடைய ஆன்லைன் எடிட்டர்லேயே இதையே ட்ரை பண்ணிட்ட அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் கான்செப்ட் இல்லை அப்படின்றது உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி எங்கள் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்காக அந்த நம்பரை என்ட்ரு பண்ண அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேனர் கிளாஸில் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ண போகிற இன்டீஜர் வேல்யூவை ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த ஏன்ற வேரியபிள் டேட்டா டைப் இன்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஹலோ அப்படின்றத பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய நார்மல் ப்ரோக்ராம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் நார்மலாக ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து என்டர் த நம்பர், ஸோ அந்த மாதிரி வரும். நம்பர் வந்துச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஒரு நம்பரை என்ட்ரு பண்ண உடனே எனக்கு த நம்பர் இஸ் 15 வந்துருச்சு, ஹலோன்னு வந்துருச்சு. சரியா? ஸோ இது வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நார்மல் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக நமக்கு ப்ரோக்ராம்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் எரர், இன்னொன்று ரன் டைம் எரர். கம்பைல் டைம் எரர் அப்படின்றது ஒன்ஸ் நம்ம டைப் பண்ணும் பொழுதே வரக்கூடிய எரர். இப்போ இன்டீஜருக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுடைய ஐடியல் எக்லிப்ஸில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்லிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் எ கிவ் ஸ்ட்ரிங் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட் அப்படின்றப்ப அந்த 6 நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ரெட் கலரில் இன்ட் மார்க் வந்துருக்கும். ஸோ அப்போவே இந்த ப்ரோக்ராமிங் என்ன உனக்கு சொல்லிடும் அப்படின்னா உனக்கு 6th லைனில் எரர் இருக்குது. ஸோ அந்த இன்ட் மார்க் மேலே நீ வந்து கர்சரை வச்சு அப்படின்னா அது என்ன எரர் அப்படின்றத கொண்டு காமிக்கும். ஓகேவா? அப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எரர் உனக்கு தெரிஞ்சு அதை நீ கரெக்ட் பண்ணுற அப்படின்னா அதுக்கு பேர் கம்பைல் டைம் எரர். உன்னோட ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் நீ யூசர் இன்புட்டாக நீ கொடுக்குறப்ப வேல்யூஸ் வந்து தப்பாகிடுது. அந்த டைமில் உனக்கு எரர் வந்துச்சுனாலும் உனக்கு ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சரியா? அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா உனக்கு நீ எதுக்காக நீ ஃபுல் ப்ரோக்ராம் உன்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. எந்த இடத்துல எரர் ஃபைண்ட் அவுட் ஆகுதோ அந்த இடத்தோட அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாம் அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ உனக்கு கம்பைல் டைம் எரர்னால் என்ன, ரன் டைம் எரர்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? கம்பைல் டைம் எரர் அப்படின்றது நீ ஒன்ஸ் ப்ரோக்ராம் டைப் பண்ணும் பொழுதே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு எரர் காமிச்சிச்சு அப்படின்னா கம்பைல் டைம் எரர். இப்போ ரன் டைம் எரர்னால் என்னன்றதை காமிக்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் கோடிங்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க, நான் நம்பருக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, எரர் வந்துடுச்சு. ஓகேவா? ப்ரோக்ராமில் எரர் இல்லை, ஆனால் அது யூஸராக நான் கொடுத்த இன்புட் வந்து தப்பாக இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல என்ன ஆகிடுது, எரர் வந்துடுச்சு. என்ன எரர்? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். இன்புட் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன், எந்த டேட்டா டைப்போ அதை கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டேட்டா டைப்போட வேல்யூஸை நான் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு எரர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த எரர்னால் எனக்கு அதை ஹாயின்னு கொடுத்த உடனே அதோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே நான் ஹலோன்ற ஒரு வேர்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகலை. இந்த இதுக்கே அது போகவே இல்லை. வேல்யூஸை நான் கொடுத்த உடனே என்ன ஆகிடுது, இந்த இடத்தோட அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இந்த இடத்தோட அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதனால் எனக்கு ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸில் உள்ள எந்த எக்ஸிக்யூஷனுமே ஆக்டிவேட் ஆகலை. சரியா? ஸோ இந்த மாதிரி உனக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா ஆஸ் எ யூஸராக உனக்கு எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் அமேசானில் போயிட்டு அங்கே என்னுடைய மொபைல் நம்பரை என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் மாதிரி நினச்சி என்னோடய மொபைல் நம்பரை நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இது எனக்கு சர்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றது மட்டும் பார்த்துக்க. சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து எரர் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. எப்படி, எக்ஸப்ஷன் இன் த்ரெட்டு, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் எனக்கு வரல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நோ ரிசல்ட்ஸ் ஃபார் அப்படின்னு நான் கொடுத்த ஒரு
அன்வான்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜாக கொடுக்காம, எப்படி இந்த மாதிரி எரர் மெசேஜாக கொடுக்காம இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹம்பிள் மெசேஜ் மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த எரரை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, நான் கொடுத்த வேல்யூ ஒருவேளை அமேசானில் இல்லை அப்படின்னா எனக்கு என்னாகும், இந்த மாதிரி ஒரு எரர் வந்து டோட்டல் ஆப்பே எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சர்ச்சுமே பண்ண முடியாது. எனக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அப்படின்றப்ப ஒரு சின்ன அன்வான்ட் இன்புட்ஸ் மாற்றி கொடுத்தாலுமே அதனால் ஹோல் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மெசேஜை ஒன்று கொடுத்துட்டு இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு, பாஸ் மீன்ஸ் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதெல்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எனக்கு நான் அந்த நம்பர் கொடுத்தேன் என்னோடது, ஆனால் எனக்கு வந்து நோ ரிசல்ட்ஸ் ஃபார் வந்துருச்சு. ஆனால் அடுத்தடுத்து என்னென்ன சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா ப்ரோக்ராம் எனக்கு ஸ்டாப் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நான் ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்ன ஆகிடுது, அது இல்லைன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் கொடுத்தது. ஆனால் அதுக்கு அடுத்து வேறு என்னென்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு சில ஆப்ஷன்ஸை கொடுக்குது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த கார்ட்டில் போய்ட்டு எனக்கு இல்லைன்னா ஹோமில் போய்ட்டு எனக்கு என்ன தேவையோ என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி நான் அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது யூஸருடைய இன்புட் தப்பாக இருக்கும் பட்சத்தில் ஹோல் ப்ரோக்ராமு அஃபெக்ட் ஆகாமல் ஒரு சிம்பிளாக அதை ஹேண்டில் பண்ணி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ப்ரோக்ராமை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஃபுல் ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்குடைய மெயின் தீமே. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை நான் எப்படி வந்து டீல் பண்ண போகிறேன்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பேசிக்காக நீ தெரிஞ்சிக்க வேண்டியது ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். ஸோ ட்ரை பிளாக் அப்படின்றது எந்த இடத்துல உனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எரர் வர மாதிரி உனக்கு தெரியுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ ட்ரை பிளாக்கில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல தான் எரர் வரத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டீஜராக கெட் பண்ண வேண்டிய வேல்யூவை சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்காகவோ கேரக்டராகவோ டபுளாகவோ கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எரர் வருதுன்னு நான் சொல்லிக்கலாம். அதனால் எனக்கு எரர் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை பிளாக்கில் கொடுத்துட்றேன். ஓகே, 6th லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் அதுக்குள்ளார இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த லைனில் தான் எனக்கு யூஸரோட இன்புட் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆஸ் எ டிசைனராக நான் என்ன பண்ணிட்டேன், சென்ஸ் பண்ணி அதை ட்ரை பிளாக்கில் கொடுத்துட்டேன். ஆனால் ட்ரை பிளாக்கில் ஓப்பன் ப்ரேஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ளே தான் நான் இன்ட் ஏ அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணது அங்கே மட்டும்தான் இருக்கும். ட்ரை பிளாக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணுறது அதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு அதை தாண்டி அந்த வேல்யூஸ் நான் கெட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இன்ட் ஏன்றதை எல்லாருக்கும் காமனாக ஒரு இடத்துல என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். அதனால் நான் இந்த இடத்துல இன்ட் ஏ அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த இடத்துல இதே நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எனக்கு இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்றது நார்மலாக எல்லாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ரை பிளாக்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பிளாக் இருக்கணும், கேஷ் பிளாக் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ட்ரை பிளாக் அப்படின்றது எரரை கெட் பண்ணி த்ரோ பண்ணும். கேஷ் பிளாக் அப்படின்றது அதை கேட்ச் பண்ணி என்ன பண்ணும், அடுத்தடுத்து எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணாத அளவுக்கு அதுவே வந்து அந்த எரரை ஸ்மூத் ஹேண்டில் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ ட்ரை பிளாக் இஸ் கோயிங் டு த்ரோ error message. Okay, that cache block is going to get that error and handle it very smoothly by giving some humble message. That's it. ஓகேவா? இதுதான் ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். ரன் டைமில் வரக்கூடிய எரரை அவங்களுக்குள்ளேயே முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த எக்ஸிக்யூஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லாஸ்ட் லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்ச் பிளாக்குக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா எக்ஸப்ஷன் கிளாஸ். ஸோ
இந்த கேட்ச் பிளாக் என்ன பண்ணுது, ஜாவாவில் இருக்கக்கூடிய இன்பில்ட்டான எக்ஸப்ஷன் கிளாஸை யூஸ் பண்ணி தான் அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ கிளாஸுன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடி யார் வருவா, ஆப்ஜெக்ட்னு வருவாங்க. ஏன்னா ஆப்ஜெக்டை வச்சு தான் எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். மெத்தட் காலிங்கோ இல்லை வேல்யூஸ் காலிங் எல்லாமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் யாருக்குள்ளே இருக்கிறா, கிளாஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் எக்ஸப்ஷன் கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம், கெட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஈன்றது நான் பர்சனலாக ஈன்னு கொடுத்தேன். ஸோ என்னுடைய நேமு கூட நீ ஆப்ஜெக்டானே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓபிஜின்னு கூட நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த எரர் மெசேஜை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னுடைய இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த யூசருக்கு ஒரு மெசேஜ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் என்டர்ட் ராங் இன்புட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ அமேசான் என் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் நோ ரிசல்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, அதுவுமே அவங்க இந்த மாதிரி system.out.printlnல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த அமேசானில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை அவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெசேஜை போடு அப்படின்னு நம்ம இப்போ யூ ஹேவ் என்டர்ட் ராங் இன்புட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அமேசானில் டிசைன் பண்ணுறப்ப போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரன் ஆகிடுச்சு. என்டர் த நம்பர் அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் நம்பரே கொடுத்துருவேன். இன்டீஜர் நம்பர்னால் அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்பர் இஸ் 50 ஹலோ அப்படின்ட்டு, அதாவது இந்த ட்ரை கேட்ச் பிளாக்குக்கே அது போகவே இல்லை. ஓகேவா? ட்ரை ப்ளஸ் அது கேட்ச் பிளாக்குக்கே அது போகவே இல்லை. ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து ஆஸ் யூஷுவல் இன்டிஜராக இருக்க வேண்டியது இன்டிஜராகவே வந்ததுனால அதுக்கு வந்து கேட்ச் பிளாக்கும் எரரும் த்ரோ பண்ணலை. அது த்ரோ பண்ண எரர் கேட்சும் வந்து கேட்ச் பண்ண வேண்டிய அவசியமும் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே எரரே இல்லை. ஸோ அப்போ கேட்சுக்கு அங்கே வேலையே கிடையாது. அதனால் எனக்கு ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல நம்பரும் வந்துடுச்சு, ப்ளஸ் எனக்கு அடிஷ்னலாக இந்த ஃபங்க்ஷனாக வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இந்த ரன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பருக்கு பதிலாக வேறு ஒரு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா முன்னாடி எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு, ஹாய்ன்னு கொடுத்த உடனே நிறைய எரர் மெசேஜ் வந்துச்சு இல்லையா, இப்போ அதே எரர் மெசேஜ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இங்கே எரர் மெசேஜே வரல. அதுக்கு பதிலாக என்ன வருது, ஹாய்ன்னு கொடுத்ததுனால யூ ஹேவ் என்டர்ட் ராங் இன்புட். எப்படி இப்போ நான் அமேசானோட நம்பர் கொடுத்தப்ப நோ ரிசல்ட்ஸ் அவைலபிள்னு வந்துச்சு இல்லையா. ஸோ அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறேன், ஓகே இந்த ப்ராடக்ட் அங்கே இல்லை போல் அப்படின்னு நினச்சி நான் மறுபடியும் அவளுக்கு கோ ஃபார் அனதர் ஆப்ஷன் போகிறேன் இல்லையா. அதே மாதிரி நான் ஹாய்ன்னு கொடுத்த உடனே யூ ஹேவ் என்டர்ட் ராங் இன்புட், அதாவது நீங்கள் இன்டிஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்கிட்ட ஹம்பிளாக அது வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நம்பர் இஸ் 0ன்னு வருது இல்லையா. ஸோ எனக்கு இங்கே தான் கேஷ் பிளாக் என்ன பண்ணுது, ட்ரை பிளாக் த்ரோ பண்ண அந்த எரரை கேஷ் பிளாக் கெட் பண்ணி எனக்கு ஸ்மூத்தாக முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ட்ரை கேட்ச்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறாங்க, எரரை கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளேயே ஸ்மூத்தாக முடிச்சிடுறாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சு ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளேயே முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ இவங்க ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணதுனால அடுத்து இருக்கிற system.out.println என்ன இருக்குது, நம்பர் இஸ் ஏன்னு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஏக்கான வேல்யூ தான் தப்பாக கொடுத்துட்டோம். ஓகேவா? அதனால தான் ட்ரை கேஷ் பிளாக் ஆக்டிவேட் ஆகி எனக்கு யூ ஹேவ் என்டர்ட் ராங் இன்புட்னு வருது. பட் ஸ்டில் அதுக்கடுத்து இருக்க எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் தானே. ட்ரை கேட்ச் பிளாக் இருந்துச்சுன்னா என்ன எரரோ அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஹேண்டில் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஏவோட நம்பரை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏக்கு தான் நான் தப்பான வேல்யூ கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்பேன். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? தி நம்பர் இஸ் 0. லாஸ்ட்டாக நான் இன்னொரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண கேட்டேன், ஹலோன்ட்டு அதுவும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சப்போஸ் நீ வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்காம
நீ என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியோ அந்த ஆப்ஜெக்டை நீ போட்ட அப்படின்னா அது எந்த மாதிரி எக்ஸப்ஷன் அப்படின்றத உனக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸப்ஷனுக்கு நான் க்ரியேட் பண்ணது ஓபிஜே. அந்த ஓபிஜேவை நான் இங்கே போட்டேன். இதுக்கு பதிலாக ஒரு ஹம்பிள் மெசேஜுக்கு பதிலாக நான் ஓபிஜேன்னு டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டையே நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். சரியா? சென்டர் த நம்பர் நான் ஹாய் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தனா எனக்கு வந்து இந்த ஓபிஜியில் என்ன வருது, java.util.mismatch exception. ஸோ எனக்கு எரர் மெசேஜ் இந்த மாதிரி வரும் டிஃபால்ட்டாக சிஸ்டத்துலேருந்து எனக்கு. ஸோ இதுதான் உன்னுடைய எரர் அப்படின்றத காமிக்கும். ஸோ இதுதான் உன்னுடைய எரர் அப்படின்னு காமிக்கணும்னா நீ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு system.out.printlnல என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் போட்ட அப்படின்னா எனக்கு வந்து என்னாகும், அது என்ன மாதிரி எக்ஸப்ஷன் அப்படின்றத எனக்கு காமிக்கும். ப்ளஸ்ஸு எனக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது எல்லாமே எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே A=1ன்னு கொடுத்தா கூட எனக்கு வந்து என்னாகும், ஏக்கான வேல்யூ நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஓகே, ஸோ ஏக்கான வேல்யூ தப்பாக கொடுத்துட்டேன். அப்போ ஏல நான் ஃபஸ்ட்டு என்ன இனிஷியலைஸ் பண்ணணும், அந்த வேல்யூ தான் எனக்கு இங்கே இருக்குது. உனக்கு அப்படியே பார்த்தா தெரியும், நம்பர் இஸ் 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பேசிக்ஸ். ஸோ நான் ஏன் பேசிக்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இன்புட் மிஸ்மேட்ச் இருக்குது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணது வெறும் காமனாக எக்ஸப்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கே எரர் வர மாதிரி சென்ஸ் பண்ணுறனோ அந்த லைனை தூக்கி ட்ரை பிளாக்கில் போட்டுடணும். ஓகேவா? எந்த மாதிரி எரர் வந்தாலும் கேஷ் பிளாக் தான் அதை என்ன பண்ண போகுது, ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ கேஷ் பிளாக் தனியாக ஹேண்டில் பண்ணாது, ஜாவாவில் இருக்கிற எக்ஸப்ஷன் கிளாஸை கால் பண்ணிக்கும். கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம டேரெக்டாக கிளாஸை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் போட்டு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த system.out.println இருக்குது. உனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அமேசானில் உள்ளதையும் நான் காமிச்சிட்டேன். ஓகேவா? என் நம்பர் போட்ட உடனே எனக்கு நிறைய எரர்ஸ் த்ரோ பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலாக நோ ரிசல்ட்ஸ் அவைலபிள் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஹம்பிள் மெசேஜ் நான் போடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து நோ ரிசல்ட்ஸ் அவைலபிள் கூட நான் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்புட்டு மிஸ்மேட்ச்சு அப்படின்னு கூட நான் போடலாம். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா நான் வந்து 10ன்ற நம்பருக்கு பதிலாக ஹாய்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இன்புட் மிஸ்மேட்சாக இருக்குன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸப்ஷன் ஆக்டிவேட் ஆகி எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச்னு வந்துடும். ப்ளஸ் த நம்பர் இஸ் அப்படின்றப்ப ஏவோட வேல்யூ இப்போ வரைக்கும் 1, நான் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ அது, ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் இன்னொரு வேல்யூவும் எக்ஸிக்யூட் பண்ண கொடுத்துருக்கேன், அதுவும் எனக்கு இப்போ வரும். ஓகே, எனக்கு ஒரு வேளை என்ன இன்புட் என்ன எக்ஸப்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடையில நீ டபுள் கோட்ஸில் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ க்ரியேட் பண்ண எக்ஸப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்டை மட்டும் கொடுத்தா போதும். ஆப்ஜெக்டை கொடுத்தா போதும், அது எந்த மாதிரி எரர் அப்படின்றத உனக்கு காமிக்கும். ஸோ என்டர் த நம்பர் ஹாய்னு கொடுத்த உடனே ஸோ இது எந்த மாதிரி எரர் அப்படின்றது எனக்கு காமிச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே அடுத்தடுத்து இருக்கிற எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உனக்கு எரர் வர மாதிரி இருக்கிற இடத்துல ட்ரை பிளாக்கை போட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை கேஷ் பிளாக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸிக்யூஷனுமே உனக்கு என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரன் டைமில் உனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ பாஸ் பண்ணி நான் ஒவ்வொரு லைன் டைப் பண்ணேன், நீங்களும் உங்களுடைய வேறு கிளாஸ் நேம் வேறு ப்ராஜெக்ட் நேம் போட்டுட்டு நீங்களுமே ஆன் யுவர் ஓன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒர்க் ஆகுது அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை நீ செஞ்சு பார்த்துக்கிட்டே இரு. ஒரு 4 to 5 டைம்ஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பேசிக்ஸ் மட்டுமே நீ செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
சரியா? இதில் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்னது, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸப்ஷன் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இது வரைக்கும் பார்த்தது இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் கைண்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அரித்மெட்டிக்னால என்ன பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பண்ணுவோம். அதில் எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ட்ரை கேஷ் பிளாக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இன்ட்டோட ஏபிசி 3 வேல்யூ, அதாவது ஏபியும் நான் வந்து யூசர்கிட்டே தான் வாங்க போகிறேன், சி வந்து யூசர்கிட்டே தான் வாங்கின வேல்யூவை டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ண வேல்யூவை வந்து சிஸ் அவுட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 24/2 அப்படின்னா 12 எனக்கு ஆஸ் யூஷுவல் வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு இதே ப்ரோக்ராமை நான் வந்து வேல்யூஸை இந்த மாதிரி கொடுக்குறேன், விச் மீன்ஸ் நியூமரேட்டரை 20 கொடுக்குறேன், டினாமினேட்டரை 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன வந்து எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் java.lang.arithmetic exceptions அப்படின்னு வருது. அப்போ 0, அது நோ வேல்யூ கேன் டிவைட் பை 0. எந்த வேல்யூவும் 0வால் டிவைட் பண்ண முடியாது அக்கார்டிங் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் வரும். நிறைய அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஷோயிங் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ நியூமரேட்டரில் வேல்யூ வந்து அதிகமாகும், டினாமினேட்டரில் மோர் தென் 0 வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிவைட் பண்ணி வேல்யூ வரும். ஆனால் நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ டினாமினேட்டரில் 0 இருந்துச்சு அப்படின்னா 0வை டினாமினேட்டரில் போட்டு நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. ஓகேவா? நம்ம நார்மலாக 20/0னா வேல்யூ 20 தான் எடுத்துப்போம், அது நம்மளுடைய மனக்கணக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 20/0 அப்படின்றப்ப நமக்கு எரர்ஸ் தான் வரும். ஆனால் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நோ வேல்யூ கேன் டிவைட் பை 0 அப்படின்றது தான் ஒரிஜினாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ஆஸ் யூஷுவல். ஓகேவா? இதை நீயவே சொல்லிடலாம். எனக்கு எந்த இடத்துல வந்து எரர் பிளாக் வரும், இந்த வேல்யூஸை கெட் பண்ணுற இடத்துல வேல்யூஸ் எங்கே கெட் பண்ணுறேன், இன்ட்டு ஏலேருந்து வேல்யூஸை கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ட்ரை பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? வேல்யூஸை கெட் பண்ணி சி வேல்யூவில் டிவைட் பண்ணி அந்த சி பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், அதை ஃபுல்லாக ட்ரை பிளாக்கில் கொடுத்துட்றேன். ஸோ ட்ரை பிளாக்னாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பிளாக் வரணும், கேஷ் பிளாக் வரணும். ஸோ கேஷ் பிளாக் எப்போதுமே ஆல்வேஸ் கம்ஸ் வித் எக்ஸப்ஷன் கிளாஸ் ஃபாலோடு பை ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது இவங்க என்ன பண்ண போகிறாங்க, சேம். ஸோ உனக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரை கேஷ்னால் உனக்கு அமேசான் ஞாபகம் வரும். நமக்கு இல்லாத பொருள் அமேசானில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் கொடுத்து அப்படியே ஆப்பை ஸ்டாப் பண்ணாமல் நமக்கு இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு ஹம்பிளாக கொடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இல்லையா, அதை நீ மைண்டில் வச்சுட்டு இதை நீ படித்த அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ டினாமினேட்டரில் 0 கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கேட்ச் என்ன பண்ணுதுன்னா நார்மலாக ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நோ வேல்யூ கேன் டிவைட் பை 0 அப்படின்னு ஒரு மெசேஜ், ஹம்பிள் மெசேஜ். இது வந்து அந்த யூஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். தெரியாதமாக 0 போட்டாங்கன்னா இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா ஸோ தே வில் கெட் டு நோ. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆப்ஷன் டினாமினேட்டருக்கு வேறு நியூமரிக்கல் வேல்யூஸ் மோர் தென் 0 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால். ஓகே, ஸோ இது வந்து கேஷ் பிளாக் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? ப்ரோக்ராமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
வேல்யூஸ்க்கு அதே சேம் 24 கொடுக்க போகிறேன். முன்னாடி நான் 2 கொடுத்தேன், அதனால் எனக்கு டிவைட் பண்ணி 12 வந்துச்சு. அதுக்கப்புறம் 24 கொடுத்து 0 கொடுத்தேன், அப்போ எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்துச்சு. ஸோ இப்போ நான் ட்ரை கேஷ் பிளாக் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்தாலுமே எனக்கு ஸ்மூத்தாக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டு, பட் அதுக்கடுத்து எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகணுமோ என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நியூமரேட்டருக்கு 24 கொடுத்துட்டு டினாமினேட்டருக்கு நான் 0 கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வருது, எரர் மெசேஜ் வராமல் நோ வேல்யூ கேன் டிவைட் பை 0ன்னு யூஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஹலோ அப்படின்றது அடுத்தடுத்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அண்ட் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? அரித்மெட்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லேயும் அது மாதிரி இன்புட் மிஸ்மேட்ச் இல்லை. ஸோ இன்டீஜர் கொடுக்க வேண்டிய இடத்துல வேறு டேட்டா டைப் வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வரக்கூடிய எக்ஸப்ஷன்ஸை ஜஸ்ட்டு ட்ரை கேஷ் பிளாக் யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணோமோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதுக்காக தான் ட்ரை கேஷ் பிளாக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மல் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக செஞ்சு பாருங்கள். ஸோ ரிமைனிங் இன் டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.